ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபக்க வியூவர்ஸ் அனைவரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்களை நிச்சயமாகவே ஆச்சரியப்பட வைக்கும். ஜப்பான் நாட்டு மக்களோட சில விசித்திரமான தூக்க கலாச்சாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். சரி வாங்க, இன்றைக்கி அதோட மறுபக்கம் என்னன்னு பார்ப்போம். ஜப்பான் உலகமே வியந்து பார்க்குற ஒரு நவீன நாடு. டெக்னாலஜி, வளர்ச்சி, சுத்தம்னு எல்லாமே அங்கே உச்சம். ஆனால் அந்த முன்னேற்றத்துக்கு பின்னாடி ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் முகத்தை பார்க்காம, ஏன் கையை கூட தொடாமல் ஒரு மரக்கட்டை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இது ஏதோ கற்பனை இல்லை, ஜப்பானோட மிகப்பெரிய சோகம். நாமெல்லாம் வீட்டுக்கு வந்தால் நம்மளை பாசமாக பார்க்கவோ இல்லை ஒரு வார்த்தை பேசவோ யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தால் பேசக்கூட ஆள் இல்லாமல் இருக்காங்க. அந்த தனிமை, அந்த இருட்டு மனிதனை எவ்வளோ தூரம் கொண்டு போய் தள்ளுன்னு தெரியுமா? இந்த தனிமையை போக்க அங்கே இப்போ ஒரு விசித்திரமான அதே சமயம் அதிர்ச்சி தரும் பிஸ்னஸ் நடக்குது. அது என்ன? ஏன் ஜப்பான் மக்கள் இப்படி பண்ணுறாங்க? இதோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜப்பானோட இந்த விசித்திரமான பிஸ்னஸுக்கு பேர் சோய்னயா கடல் கஃபே. அப்படின்னா உறக்கத்துணை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஏதோ சாதாரண ஹோட்டல் இல்லை. இது ஒரு தனிமை விற்பனை அங்காடி. இங்கே என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்தா ஒரு அழகான துணை அவங்களுக்கு கிடைக்கும். நேராக அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க அந்த ஹோட்டலுக்கு போவாங்க. அங்கே போனால் வெறும் கட்டில் மட்டும்தான் இருக்கும். அவங்க பக்கத்தில் வந்து படுப்பாங்க. இங்கே தான் ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. இந்த பிஸ்னஸில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் கண்டிப்பாக ஒரு வேலையை செய்யணும். அதே சமயம் சில விஷயங்களை செய்யவே கூடாது. அந்த நபர் அவங்க பக்கத்தில் வந்து படுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஒரு மெல்லிய கோடு இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க எவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ அவ்வளோ நேரம் அவங்க ஒரு உயிருள்ள பொம்மை மாதிரி அவங்க பக்கத்தில் இருப்பாங்க. அவங்க இவங்கக்கிட்ட பேசலாம், அழலாம், இல்லை அவங்க கையை பிடிச்சிக்கலாம். ஆனால் தப்பான முறையில் உடல் ரீதியான எந்த ஒரு தொடுதலோ அங்கே சுத்தமாக கிடையாது. இதை ஏன் இவ்வளோ கடுமையாக பின்பற்றுறாங்கன்னா, அங்கே விற்கப்படுறது வெறும் உடல் கிடையாது, வெறும் இருப்பு மட்டும்தான். நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் பக்கத்தில் ஒரு மனுஷன் இருக்காங்கிற அந்த மாயையை தான் இவங்க பணமாக்குறாங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு அந்த நபர் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் மெதுவாக எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தரோட கையை பிடிச்சி அழணுன்னு காசு கொடுக்குற நிலைமைக்கு ஜப்பான் வந்திருக்குதுன்னா அந்த நாட்டில் மனிதநேயம் எந்த அளவுக்கு நசுங்கி போயிருக்கு. அந்த பிஸ்னஸுக்கு பின்னால் இருக்கிற அந்த பெரிய சோகத்தை நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பித்தா ஜப்பானை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க. இந்த வாடகை துணி பிஸ்னஸில் என்ன தான் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க புக் பண்ணிவிட்டு உள்ளே போனதும் அந்த நபர் அவங்க பக்கத்தில் வருவாங்க. நீங்கள் நினைப்பீங்க வெறும் தூக்கம் மட்டும்தானே. ஆனால் அங்கே நடக்கிறது அதுக்கும் மேலே. அவங்க மடியில் தலை வச்சு படுக்கலாம். அவங்க மெதுவாக உங்கள் தலையை வருடி விடுவாங்க, கையை பிடிச்சிக்குவாங்க, முதுகை தட்டி கொடுத்து மசாஜ் பண்ணி விடுவாங்க. ஒரு நிமிஷம் அவங்களுக்கு நிஜமான பாசம் கிடைக்கிற மாதிரி தோணும். ஆனால் அந்த நிமிஷம் முடியும் போது அந்த கைகள் அப்படியே அவங்கள விட்டு விலகிடும். ஏன்னா அது அன்பால் வந்த தொடுதல் இல்லை, பிஸ்னஸ் டீலால் வந்த தொடுதல். தப்பான விஷயங்கள் எதையும் அவங்க செய்ய மாட்டாங்க. அதுக்கு அங்கே வேலையும் இல்லை. அந்த 1 மணி நேரம் முடிஞ்சதும் அலாரம் அடிக்கும். அவங்க எந்த விதமான பாசமும் காட்டாமல் மெதுவாக எழுந்து போய்கிட்டே இருப்பாங்க. திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தரோட கையை பிடிச்சி அழணும்னு காசு கொடுக்குற நிலைமைக்கும் ஒருத்தரோட மடியில் தலை வச்சு ஆறுதல் தேட காசு கொடுக்குற நிலைமைக்கும் மனுஷங்க தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அந்த நாட்டில் அன்புக்கு எவ்வளோ பெரிய பஞ்சம் இருக்கும். அந்த பாசமான வருடுதலும் அந்த மசாஜ், இது எல்லாம் அந்த மனுஷனோட தனிமையை போக்குறதுக்காக போடுற ஒரு பெயின் கில்லர் மருந்து மட்டும்தான். இதுதான் அந்த ஜப்பானிய சோகம். இந்த சோய்னயா பிஸ்னஸில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அவங்க காசு கொடுத்து வாங்குகிற அந்த தொடுதல், மசாஜ், தலை வருடுதல், இது எல்லாம் அன்பால் வர்றது கிடையாது. இதில் சில கடுமையான விதிகள் இருக்குது. இதை அவங்க மீறினா அந்த நிமிஷமே அந்த சர்வீஸ் கட் ஆகிடும். அவங்கக்கிட்ட பேசலாம், அழலாம், கையை பிடிச்சிக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட அவங்களோட பர்சனல் விஷயங்களையோ இல்லை அவங்க ஃபோன் நம்பரையோ கேட்கவே கூடாது.
கேட்டால் அது அந்த விதியை மீறுற செயல். ஏன்னா அந்த நபர் அவங்க வாழ்க்கையில் வர்ற ஒரு உறவு கிடையாது, வெறும் 1 மணி நேரத்துக்கு புக் செய்யப்பட்ட ஒரு நபர். அந்த தொடுதலுக்கு ஒரு எல்லை இருக்குது. தலை வருடி விடலாம், முதுகை தட்டி கொடுக்கலாம். ஆனால் அந்த எல்லையை தாண்டினாலோ இல்லை தவறான எண்ணத்தோடு தொட்டாலோ அந்த ஆளுங்க உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறிடுவாங்க. அங்கே கேமரா இருக்குமோ இல்லையோ, அங்கே அந்த பிஸ்னஸ் ரூமில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அங்கே எந்த ஒரு உணர்ச்சியும் வளரக்கூடாது. அவங்க மேலே பாசம் வச்சாலும் சரி, அவங்கள இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் திரும்ப புக் பண்ணாலும் சரி, அந்த கம்பெனி அதை அனுமதிக்கிறதே கிடையாது. ஏன்னா பாசம்னு ஒன்று வந்துட்டா அது பிஸ்னஸ் இல்லாமல் போயிடும். இது ஒரு விசித்திரமான விளையாட்டு. அவங்க அந்த பாசத்துக்கு ஏங்கி அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கே அவங்கள சுற்றி இதெல்லாம் வெறும் நடிப்பு தாங்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத வேலியை அந்த விதிகளை போடுது. அன்பு, பாசம், மாறுதல் இது எல்லாம் காசு கொடுத்து வாங்கி அதை ஒரு விதி போட்டு அனுபவிக்கிறாங்க. அந்த மக்கள் எந்த அளவுக்கு இயந்திரமாக மாறிட்டாங்கன்னு நீங்களே பாருங்கள். அந்த ரூமில் இருக்கிற அந்த சுமை தான் அந்த பிஸ்னஸோட உண்மையான முகமே. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த 1 மணி நேரம் ஆறுதலுக்கு இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, இவ்வளோ நடிப்பு இருக்குது, இதுக்கு என்ன தான் விலைன்னு. ஜப்பானில் இந்த சோய்னயா சர்வீஸில் 1 மணி நேரத்துக்கு சுமார் நம்ம இந்திய பண மதிப்பில் சொல்லணும்னா 1 மணி நேரத்துக்கு 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். சாதாரண ஒரு வேலையால் ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சால் கூட இவ்வளோ சம்பாதிக்க மாட்டான். ஆனால் ஒருத்தருடைய மடியில் தலை வச்சு படுக்க, அவங்க கையை வருடி விட 1 மணி நேரத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. இதில் என்ன கொடுமைனா, அவங்க எவ்வளோ நேரம் அதிகமாக புக் பண்ணுறாங்களோ அவ்வளோ பணம் கட்டணும். ராத்திரி முழுக்க வேணும்னா இதுக்கு ஒரு பெரிய தொகையை கேட்குறாங்க. இங்கே பணம் எதை வாங்குது? அந்த 5000 ரூபாய்க்கு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த தூக்கம் இல்லை, ஒரு மனுஷனோட இருப்பு மட்டும்தான். அந்த நபர் அவங்க பக்கத்தில் வந்து படுக்கிறதுக்காக அவங்க கட்டுற பணம் இது. அவங்க கட்டுற அந்த பணத்தில் ஒரு பங்கு அந்த நபர்கிட்ட போகும், மீதி அந்த கம்பெனி எடுத்துக்கும். உண்மையை சொல்லணும்னா இது ஒரு பெரிய பிஸ்னஸ் நெட்வொர்க். இந்த தனிமையை தான் அவங்க தயாரிப்பு மாதிரி விற்றுட்ருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்ப அதிகம் இல்லையான்னு. ஆனால் ஜப்பானில் இருக்கிற தனிமைப்பட்ட மனுஷனுக்கு அந்த 5000 ரூபாயை விட அவனோட அந்த தனிமை தான் பயங்கரமானதாக இருக்கும். 1 நிமிஷம் அன்புக்கு 5000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு தனிமை அவங்கள வீழ்த்தி வச்சிருக்கு. நீங்கள் இதை கேட்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கலாம். ஜப்பானில் அன்பை விட அன்புக்கு கிடைக்கிற அந்த சின்ன தொடுதல் எவ்வளோ விலை உயர்ந்ததாக ஆக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இந்த பிஸ்னஸில் வர்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு போதைக்காகவோ இல்லை ஒரு கெட்ட எண்ணத்துக்காகவோ வரலை. அவங்க வர்றதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான மனநிலை இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் தனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட கூட தன் வலியை சொல்ல முடியலை, தன் கஷ்டத்தை பகிர்ந்துக்க முடியலை. ஏன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, இல்லை நாம் ஏன் அவங்கக்கிட்ட போய் தொந்தரவு பண்ணணும்னு அந்த மனுஷன் பயப்படுறான். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த தனிமை ஒரு எரிமலை மாதிரி வெடிக்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் காசு கொடுத்தா ஒருத்தர் பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம எதை வேணாலும் பேசலாம், அழலாம்னு தெரியும் போது அவன் தன் மொத்த வலியையும் அந்த 1 மணி நேரத்தில் கொட்ட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தெரியும் அந்த நபர் அவன்கிட்ட உண்மையாக பாசத்தோடு பழகலைன்னு. ஆனாலும் அவனுக்கு அந்த நடிப்பு கூட ஒரு ஆறுதலாக இருக்குது. அந்த மனுஷனோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? பரவாயில்லை, இந்த 1 மணி நேரத்துக்காவது நான் ஒரு மனுஷனாக இருக்கேனேன்னு அவன் நினைக்கிறான். அவன் வர்றது மசாஜுக்காகவோ தலை வருடுறதுக்காகவோ வரலை. அவன் வர்றது நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேங்கிற நிரூபிக்க வர்றான். ஒருத்தர் மடியில் தலை வைக்கும் போதும் அவங்க கையால் இவன் முதுகை தட்டி கொடுக்கும் போதும் அவனால் அழுகை அடக்க முடியாமல் அழறான். ஏன் தெரியுமா? அவ்வளோ நாள் அவன்கிட்ட யாரும் இப்படி அன்பாக நடக்கலை. அவன் தேடுறது அந்த பொண்ணோட மடி இல்லை, யாரோ ஒருத்தர் நமக்காக இருக்கிறாங்கங்கிற அந்த சின்ன உணர்வை தான். அந்த பெண் அந்த மசாஜ் பண்ணி விடும்போது அந்த முகத்தில் தெரிகிற ஒரு போலி புன்னகை அந்த மனுஷனோட வாழ்க்கையையே வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அவன் மறுபடியும் அடுத்த வாரம் வர்றான். ஏன்னா அவனுக்கு அந்த தற்காலிக ஆறுதல் தான் இப்போ வாழ்க்கையாக போயிடுச்சு. தனிமை மனுஷனை எவ்வளோ கீழே இறக்கும்னு சொன்னால் அது இதுதான். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் ஜப்பானில் நடக்குது, நமக்கு என்னன்னு? ஆனால் நிஜத்தை ஒத்துப்போம்.
இன்றைக்கி நாம் எல்லாரும் மொபைல் ஃபோனில் இருக்கிற மெசேஜுகளுக்கும் சோசியல் மீடியா லைக்குகளுக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை பக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு கொடுக்குறோமா? நம்ம ஊர்லேயும் தனிமைங்கிறது ஒரு பெரிய நோயாக தான் உருவெடுத்துட்ருக்கு. வேலையில் இருக்கிற அழுத்தம், பணத்துக்காக ஓடுற ஓட்டம், இது எல்லாம் சேர்ந்து நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நாம் அவசரமாக அந்த பிஸ்னஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட 5 நிமிஷம் மனசு விட்டு பேசுகிறோமா? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அந்த ஜப்பானியர் பணத்தை கொடுத்து வாங்குகிற அந்த மடியில் தலை வச்சு படுக்கிற ஆறுதலை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்குறதுக்கு ஏன் இவ்வளோ தயங்குறீங்க? நாம் ஒருத்தரை தொட்டு பேசுகிறத, பாசமாக கட்டி பிடிக்கிறத, கையை பிடிச்சு நடக்கிறத எல்லாம் ஏதோ பழைய காலத்து விஷயம்னு ஒதுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஜப்பானில் பணத்தை கொடுத்து இந்த சின்ன விஷயத்துக்காக ஒருத்தன் ஏங்கி நிற்கிறான். இதை நினைக்கும் போது தான் பயமாக இருக்குது. நாமும் மெதுவாக அந்த இடத்தை நோக்கித்தான் போய்கிட்டு இருக்கோமா? நாம் பணத்தை சம்பாதிக்கிற வேகத்தில் அன்பை தொலைச்சிட்ருக்கோம். ஜப்பானில் இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் அங்கே அன்பு குறைஞ்சது இல்லை, அன்பை வெளிப்படுத்த நேரம் இல்லாத ஒரு இயந்திர வாழ்க்கை தான். நீங்கள் இதை பார்க்குற இந்த நிமிஷமே உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன புன்னகை சிந்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு நிமிஷம் அன்பாக கட்டிப்பிடிங்க. ஏன்னா அன்பை விலை கொடுத்து வாங்குகிற அந்த கதி நமக்கு வரக்கூடாதுன்னா அன்பை இப்போவே பகிர ஆரம்பிங்க. ஜப்பானோட இந்த நிலைமை நமக்கு ஒரு பாடம். அந்த பாடம் நமக்கும் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஜப்பானோட இந்த வாடகைக்கு அன்பை வாங்கும் கதையை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. வாழ்க்கையில் எல்லாத்தையும் பணத்தால் வாங்க முடியும்னு நினைச்ச அந்த மக்கள் கடைசியில் எதை மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? நிஜமான பாசம். நாமும் அப்படித்தான். ஆஃபீஸ் வேலை, டார்கெட், கமிட்மெண்ட்ஸ்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நமக்கும் ஒரு சின்ன ஆறுதல் தேவைப்படுது. ஜப்பானியர்களுக்கு இது கிடைக்கல, அதனால் அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் உங்களுக்கு உங்களை நேசிக்கிற உங்கள் குடும்பம் இருக்குது, உங்கள் நண்பர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அந்த அன்பை கேட்குறதுக்கு நீங்கள் எந்த காசும் கொடுக்க வேண்டியதில்லை. வெறும் 2 நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசினா போதும், அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்காக உயிரையே கொடுக்குற அந்த மனுஷங்களோட உண்மையான பாசம்தான். ஜப்பானில் அந்த பிஸ்னஸ் மேலும் மேலும் வளர்ந்துட்டுருக்கலாம், ஆனால் அது ஒருபோது உண்மையான உறவுக்கு ஈடாகாது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? யாரோட அன்பை நீங்கள் இன்னும் சரியாக கவனிக்கலைன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அந்த மனுஷங்க கிட்ட இப்போதே ஒரு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அன்பை விலை கொடுத்து வாங்குகிற அந்த நரகத்துக்கு நாம் போக வேண்டாம். இருக்கிற அன்பை மனசார பகிரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயத்தோடு சந்திக்கலாம். நன்றி.